Hello students, this is Ranjith. இன்னைக்கு நம்ம 12th மேக்ஸ் சாப்டர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் எக்ஸசைஸ் 2.8ல சிக்ஸ்த் சம் பார்க்க போகிறோம். இஃப் ஒமேகா நாட் ஈக்குவல் டு 1 இஸ் எ கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி ஷோ தட் தி ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ் வந்து -1 1 -2 ஒமேகா 1 -2 ஒமேகா ஸ்கொயர் நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? ஓகே, இதில் நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா கியூபிக் ரூட் கொடுத்துருக்காங்க. அந்த கியூபிக் ரூட்டை யூஸ் பண்ணி நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம். அவங்க கொஸ்டினுக்கு போகலாம். ஸோ இங்கே கிவன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், z-1 ஹோல் கியூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. +8 இருக்குது. இந்த +8 எந்தாண்ட போகிறப்ப என்ன ஆகிடும், -8ஆக மாறிடும். ஸோ z-1 ஹோல் கியூப் இங்கே வச்சிடும். இந்த -8 என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கியூப்னு எழுதலாம். ஸோ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கிறோம். நம்ம மைனஸ் இந்த 2 தனியாக வச்சுக்கிறோம். இந்த சம்முக்கு இந்த ஆன்சர் கொண்டு வரணும், இப்படி தான் சால்வ் பண்ணணும். 2 கியூப் வச்சுக்கிறோம். இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், கூடவே ஒரு 1 வச்சுக்கிறோம். இதை மட்டும் பார்த்துங்க. இப்போ z-1 மட்டும் வச்சுக்கிறோம். இந்த கியூப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கியூப் இந்தாண்ட வர்றப்ப என்ன ஆகிடும், 1/3ன்னு வந்துடும். இங்கே இருக்கிறது என்னன்றது nth ரூட்டுன்னு வந்துடும், 1/3ன்னு வந்துடும். இப்போ 1/3 இங்கே ஒரு 1/3ன்னு வந்துடும். இப்படி பார்த்துங்க, புரிஞ்சுங்க. அப்போ என்ன ஆகிடும், இந்த 3 கேன்சல் ஆகிடுது, இது மட்டும் கிடைக்கும். ஸோ z-1 மட்டும் இருக்குது. இப்போ என்ன ஆகிடும் இந்த ஸ்டெப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, -2 மட்டும் இங்கே வச்சுக்கிறோம். 1க்கு பதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 1னா 6 -1னா 6πன்னு அர்த்தம். ஸோ இங்கே பவரில் என்ன இருக்குது, 1/3ன்னு இருக்குது. இப்போ என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -2 அப்படியே வச்சுக்கிறோம். 6 எங்கே வேல்யூ இருந்தாலும் அது கூட 2kπ ஆட் பண்ணணும். ஸோ 2kπ 0 கூட ஆட் பண்ணால் 2kπ மட்டும்தான் கிடைக்கும். ஸோ பவரில் என்ன இருக்குது, 1/3 அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குது. லாஸ்ட் இப்போ என்ன ஆகிடும், 2 வச்சுக்கிறோம். 2kπ வச்சுக்கிறோம். டிமோவர்ஸ் தேர் அப்ளை பண்ணோன்னா அந்த 1/3 கீழே வந்துடும், டினாமினேட்டரில் /3ன்னு கிடச்சிடும். அவ்வளோதான். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா z-1. இது வரைக்கும் நம்ம z-1 ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ இதிலேருந்து z-ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதோடைய ரூட்ஸ் வந்து இதான் சொல்லணும். ஸோ k-ஓட வேல்யூ என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். k-ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கியூபிக் ரூட்டுன்றதால 0 1 2 அவ்வளோதான் வரும். 3 டேர்ம்ஸ் மட்டும்தான் வரணும். கியூபிக் ரூட்னா 4th ரூட்னா 3 வரைக்கும் வரணும், உங்களுக்கு தெரியும். ஸோ 1k = 0. ஃபஸ்ட்டு k = 0ன்னு போடுறோம். k = 0ன்னு போடுறப்ப என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா z-1 அப்படியே இருக்கும், -2 அப்படியே இருக்கும். இந்த இடத்துல 6 k-வுக்கு பதில் 0 கொடுத்தா எல்லாமே 0 ஆகிடும். 6 போட்டோம்னா cos 0 + I sin 0ன்னு வரும். cos 0ஓட வேல்யூ 1, sin 0ஓட வேல்யூ 0. அப்போ என்ன கிடச்சிரும், -2 மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இது வந்து 1ஆக மாறிடும். இது 1 அப்படின்னு வரும். ஸோ இங்கே இருக்கிற -1 இந்தாண்ட வர்றப்ப என்னோட +1ஆக மாறிடும். இது z மட்டும் இருக்கும். ஸோ -2 -2ல் +1 போயிடுச்சுன்னா -1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ z = -1ன்னு கிடைச்சிருக்கு. அடுத்தது k = 1. k = 1ன்னு கொடுக்குறோம். 1ன்னு கொடுக்குறப்ப என்ன ஆகிடும், z-1 -2 அப்படியே வச்சுக்கிறோம். இங்கே பாருங்கள், 1ன்னு கொடுத்தா 2π/3ன்னு வந்துடும். ஸோ 2π/3 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு nth ரூட் ஆஃப் யூனிட்டி படி பார்த்தோம்னா இந்த 2π/3ஓட வேல்யூ வந்து ஒமேகா அப்படின்னு அர்த்தம், nth ரூட் ஆஃப் யூனிட்டி ஃபார்முலா படி. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா z-1 இருக்குது. ஸோ z மட்டும் வேணும் நமக்கு. ஸோ இந்த -1 இந்தாண்ட வர்றப்ப என்னோட +1ஆக மாறிடும். ஸோ இது அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ உங்களுக்கு செகண்ட் ரூட் கிடச்சிருச்சு. அடுத்தது k = 2ன்னு கொடுக்கணும். k = 2ன்னு கொடுக்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா z-1 அப்படியே வச்சுக்கிறோம், -2 வச்சுக்கிறோம். 6 இங்கே 2 கொடுத்தீங்கன்னா 2 2s are 4, 4π/3ன்னு வந்துடும். 4π/3ன்னு வந்துடும். -2 இங்கே எப்படி 2π/3ன்றது ஒமேகான்னு இருந்துச்சோ அவ்வளோ 4π/3ன்றது ஒமேகா ஸ்கொயர். z-1 இருக்குது, நமக்கு z மட்டும்தான் வேணும். இந்த -1 இருந்தால் +1. ஸோ இந்த டேர்ம் அப்படியே இருக்குது. ஸோ நமக்கு தேவையான தேர்ட் ரூட்டும் கிடச்சிருச்சு. இப்போ பாருங்கள், ஆன்சர் பாருங்கள், -1 1 -2 ஒமேகா 1 -2 ஒமேகா ஸ்கொயர் கிடைக்கணும். கிடச்சிச்சிங்களா? -1 1 -2 ஒமேகா. இந்த சம்மில் நமக்கு தேவையானது என்னென்னா இந்த டேர்ம் தான். 2π/3னா ஒமேகா, 4π/3னா ஒமேகா ஸ்கொயர். இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஒமேகா
ஒமேகா ஸ்கொயர் இது மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இந்த 3 ஆன்சரும் சேம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 மார்க் கொடுத்துருவாங்க. அண்ட் தென் இந்த டேர்ம் கொண்டு வந்து தெரியும் பார்த்தீங்களா, இதுக்கு வந்து 1 மார்க் கொடுப்பாங்க. அண்ட் தென் z-1 ஈக்குவல் டு இங்கே நீங்கள் எடுக்கிறீங்க பாருங்கள், மைனஸ் அப்படியே இருக்குது 2 கியூபு, இந்த இடத்துல ஒரு 1 எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, இதுக்கு வந்து ஒரு 1 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ 3 மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.